எல்லா புகழும் இறைவனுக்கே. விஜய் சேதுபதியோடைய மகன் சூர்யா சேதுபதி. விஜய், சூர்யா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருடைய மகாராஜா பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போன படம் அப்படின்னே சொல்லலாம். விஜய் சேதுபதியோட கரியரில் காத்து வாக்கில் 2 காதல் பெருசாக கலெக்ஷன் பண்ணி கொடுத்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு படமாங்கிற மாதிரி நான் கேள்வி கேட்டிருந்தேன். ஏன்னா அதெல்லாம் ஒரு படம். அது அந்தளவுக்கு ஒரு ஒஸ்ட்டான படத்தை நான் பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கலெக்ஷன் கொடுத்துருக்கு. விஜய் சேதுபதியோடைய நடிப்பில் வெளியே வந்த பல படங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல படங்கள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பிஸா, சூதுக்கவும், இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் பல படங்கள் வந்துட்டு. பட் இந்த படத்தை வந்துட்டு பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை சமந்தாவுக்காக கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம பேச வந்த விஷயம் அது கிடையாது. அவருடைய மகனையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா களத்தில் இறக்கி விட்டார். ஸோ சரியான ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த வயசில் என்ட்ரி ஆகிட்டா ஃப்யூச்சரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜய் மாதிரி அரசியலுக்கு வர்றது கூட வாய்ப்பு இருக்குது, இறைவன் நாடினால். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் படமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட ஏதோ ஒரு படத்தில் நடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த படம் பார்க்கல. சிந்து பாத் ஏதோ சொல்கிறாங்க அவர் ஏற்கனவே நடிச்சிருக்கிறாரு சின்ன வயசுலேயே அப்படின்னு. பட் நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஃபீனிக்ஸ், இந்த படத்தோடைய ட்ரெய்லர் ஆர் டீசர் ஏதோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். அனல் அரசு ஸ்டண்ட் மாஸ்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்படிங்கும்போதே ஒரு டைரக்டராக இருக்கிறார். அப்படிங்கும்போது படத்தில் வந்து ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்பியிருப்பாங்க. ஏற்கனவே பெப்சி விஜயன் அவர் மகனை வச்சு படம் பண்ணியிருப்பார். ஒரு 2-3 படம் பண்ணியிருந்தார். 2-3 படம் டைரக்ஷன் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு 2 படமோ 3 படமோ. பட் அவர் மகனை வச்சு அவர் பண்ணி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியான டைரக்ஷன். சந்தானத்தோட காமெடி வந்துட்டு படத்தில் ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைட் சீன்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருப்பார் அவருடைய மகன், பெப்சி விஜயனுடைய மகன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பொதுவாகவே இந்த மாதிரி ஆக்ஷன் டைரக்டர்ஸ் எல்லாமே படம் பண்ணாங்கன்னா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பேக்கேஜ் எல்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி அனல் அரசு டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்லாம் செம்மையாக பட்டையை கிளப்பியிருக்கிறாங்க. சூர்யா சேதுபதி இவர் பார்க்கையில் கிட்டத்தட்ட பழைய விஜய் சேதுபதி. என்னென்னா அந்த சின்ன வயசில் இப்படி தான் இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இவரை எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த படம் வந்து நான் மகாநல்லன்னு ஒரு படத்தில் சும்மா ஃப்ரண்ட் ரோல் பண்ணியிருப்பார். சுந்தரபாண்டியன் அந்த மாதிரி படத்தெலாம் பண்ணியிருப்பார். பட் லுக் லைக் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி பல வருஷங்களுக்கு முன்னால் பார்த்த மாதிரியான ஒரு லுக்கில் தான் இருக்கிறாரு. படம் பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பாவுடைய படம் ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க மகாராஜா. எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம். அனுராகுடைய நடிப்பாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியோட நடிப்பாக இருக்கட்டும், குறிப்பாக சிங்கம் புலி அந்த படத்தில் நடித்த அபிராமி, பல கதாபாத்திரம் சொல்லலாம். பாரதி ராஜா ஐயா கூட வந்து 2-3 சீன் நடிச்சிருப்பார். ஏற்கனவே ஒரு குரங்கு பொம்மை அப்படிங்கிற படத்துலையே ஆமாம் ஏதோ ஒரு படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டரோட படத்தில் அவர் நடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த பழக்கத்தில் இந்த படத்துலையும் நடிக்க வச்சுருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மகாராஜா. அதே மாதிரி ஃபீனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெரிய இடம் சூர்யா சேதுபதிக்கும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரைலர் நல்லாவே இருக்குது. படம் வந்தால் தான் தெரியும் என்ன லட்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி, இவர் பற்றி நம்ம பேசியாச்சு. விஜய் ஆண்டனி, இவரை பற்றி பார்ப்போம். மழை பிடிக்காத மனிதன், எஸ்டி விஜய் மில்டன், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இவரோட முதல் படம் நான் நினைக்கிறேன் அழகாய் இருக்கிறாய் பயமாக இருக்கிறது, அழகாய் இருக்கிறாய் பயமாக இருக்கிறது, ஏதோ ஒன்று, பயமாக இருக்கிறாய் அழகாக இருக்கிறது என்ன தெரியல, அழகாய் இருக்கிறாய் பயமாக இருக்கிறது. இவனுடைய மியூசிக்கில் சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக கனவே கலைகிறதே பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ மேட்டில் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ராடனரியான ஒரு படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் அந்த படத்தில். அந்த கதாநாயகியுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கதாநாயகி. அருண் விஜய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேமியோ ரோலில் வந்தாலே அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும். உதாரணத்துக்கு இயற்கை சொல்லலாம். அந்த மாதிரி இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கோலி சோடாங்கிற ஒரு சீரிஸ் ஒன்று பண்ணார். ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்ல படம் 2 படமுமே. இன்னும் கூட ஒரு கோலி சோடா வருது அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி ஃபேன்ஸ் அந்த படத்துக்கு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஒளிப்பதிவாளர் விஜய் மில்டன். இவர் சங்கர் படம்லாம் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு
இயக்குனர். இவர் தான் வந்துட்டு 10 என்றதுக்குள்ள விக்ரம் வச்சு படம் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் படம் பண்ணி சூப்பராக இருக்கும் படம் அது. ஸோ இந்த மழை பிடிக்காத மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ஷூட் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக மழை பிடிக்காத மனிதன் விஜயகாந்த் நடிக்க வேண்டிய படம் அப்படி தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆரம்ப காலத்தில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான அறிவிப்பு வந்துட்டு வரவே இல்லை. பிரேமலதா மேம் என்ன சொல்லியிருந்தாங்க, விஜயகாந்த் எந்த படத்துலையும் நடிக்கலை, அவர் நடிக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து தகவல் சொல்லுவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரத்தில் சத்யராஜ் நடிக்கிறாரா இல்லை சரத்குமார் நடிக்கிறாரா அப்படின்னு தெரியல. சரத்குமார் சமீபத்தில் நடித்த எல்லா படமும் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜூப்ளி, வெள்ளி விழா, பொன் விழாலாம் கடந்து போன ஒரு படங்களாக தான் இருக்குது எல்லா படங்களுமே. அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரானரியா எல்லா படங்களும் வந்து பார்த்திங்கன்னா 90களில் தேட்டருங்களில் 100 நாள் ஓடின படம் மாதிரி சரத்குமார் நடித்த பல படங்கள் இன்றைக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவரால் நிச்சயமாக இந்த படம் ஒரு 100-200 நாள் ஓடும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் அவர் பண்ணிட்டு. சத்யராஜ் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கிறார். நான் ட்ரைலரில் பார்த்தேன். சத்யராஜ் நீண்ட நாட்களுக்கு பிறகு நடித்து வெளியே வந்த வெப்பான் அருமையான படம் அப்படிங்கலாம். ஒரு புது கண்டென்ட் தமிழ் சினிமாவுக்கு. சூப்பர் நேச்சுரல், இந்த சூப்பர் ஹீரோ மாதிரியான கதை பண்ணியிருந்தாங்க. அநேகமாக அடுத்த பாட்டில் தான் இந்த படம் வந்துட்டு நல்ல சம்பவங்கள்லாம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக அந்த படத்தில் ராஜு மேனன் கதாநாயக வாய்ப்பை வந்தப்பெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு வில்லனாக நடிக்க வந்திருக்கிறாரு. அது தேருமா அப்படின்னு பார்த்தா இந்த பாட்டில் எதுவும் தேரல, அடுத்த பாட்டில் எதுவும் தேருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம சத்யராஜ் இந்த மழை பிடிக்காத மனிதனில் இருக்கிறாரு. என்னையை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நான் சொல்கிற ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் நான் சொல்கிற ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஒரு படத்துக்கு மிகப்பெரிய பலமே அந்த படத்துடைய இசை, பாடல்கள். இது மட்டும்தான். ஏன்னா பாடல்கள் மட்டும்தான் அந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறது. பாடல்கள் மட்டுமே ஹிட்டாகி படங்கள் ஓடின படங்கள்லாம் இருக்குது. இளையராஜாவுடைய பழைய படங்கள்லாம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? படத்தில் கதையே இருக்காது. சுரேஷ் கதாநாயகனாக நடிச்சிருப்பான், மோகன் கதாநாயகனாக நடிச்சிருப்பார், இன்னும் பல நடிகர்கள் சொல்லலாம் நடிச்சிருப்பாங்க. முதல்ல பாட்டு தான் கொண்டு போய் கிராமமாக ஒரு ஊராக கொண்டு போய் அந்த பாட்டு சேர்க்க, அந்த பாட்டை கேட்டுட்டு தான் மக்கள் படத்துக்கு வருவாங்க. அதனாலே அந்த படம் 100 நாள் 200 நாள் ஓடிடும். கரகாட்டக்காரனுங்கிறது தில்லானா மோகனாம்பாளுடைய நியூ வெர்ஷன். பாட்டு தான் அந்த படத்தை வந்து வருஷ கணக்கில் ஓட வச்சிச்சு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு மிகப்பெரிய பலமே அந்த படத்துடைய பாடல்கள் தான். விஜய் ஆண்டனியோட படங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் படத்துலேருந்தே பார்ப்போமே எல்லா பாட்டுமே ஹிட்டு கொடுப்பார். அவர் கதாநாயகனை நடித்த படங்களும் சரி பார்த்தீங்கன்னா ஹிட்டு கொடுத்துருவார். அவர் மியூசிக் பண்ணணும், வெளியே அதர்ஸ் மியூசிக் பண்ணி அந்த படம் ஹிட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. லாஸ்ட்டாக வந்துட்டு அவர் டைரக்ட் பண்ணி வெளியே வந்த பிச்சைக்காரன் 2ல் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் சாங்ஸ் இருக்கும். இந்த நானா புலுக்கு பாட்டெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்த்துச்சு இந்த படத்தை. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் நேற்று முந்தனால ஒரு நேற்று தெரியல இந்த படத்தில் ஒரு பாட்டு கேட்டேன், மழை பிடிக்காத மனிதனில். இது விஜய் ஆண்டனியோடைய படத்துக்கு உண்டான பாட்டே கிடையாது. இது நம்ம விஜய் மில்டனுடைய படத்துக்கு உண்டான பாட்டும் கிடையாது. ஏன்னா விஜய் மில்டனுடைய படங்களில் கோலி சோடாவாக இருக்கட்டும், அது அழகாக இருக்கிறாய், பயமாக இருக்கிறதா இருக்கட்டும், பாடல்கள்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ 2 பேருக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இது சம்மந்தமே இல்லாத படம் மாதிரி தான் போயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் பாட்டு வேஸ்ட்டு. எப்படி இந்தியன் 2 படத்தில் பாட்டு வேஸ்ட்டோ அதே மாதிரி இந்த மழை பிடிக்காத மனிதன் படத்துலையும் பாட்டு வேஸ்ட்டு. மேகா ஆகாஷ் இருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து விஜய் மில்டன் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் சத்யராஜ், சரத்குமார்லாம் இருக்கிறாங்க, முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி விஜயகாந்த் பண்ண வேண்டிய ரோல் அப்படின்றாங்க. ஸோ விஜயகாந்த் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பாடல்கள் சரியில்லை. இப்போ நம்ம சொல்ல வந்த விஷயம் தான், ஒரு படத்துடைய வெற்றி பாட்டில் மட்டும்தான் இருக்குது. பாட்டில் மட்டும்தான் ஒரு படத்துடைய வெற்றி இருக்குது. நிச்சயமாக அதை தாண்டி எந்த படமும் விட்டானதாக ரொம்ப ரேரான சரித்திரம்னு சொல்லலாம். ஸோ பாட்டை வந்துட்டு பொதுவாக இயக்குநர்கள் சொல்ல வருது, பாட்டை ஹிட் ஆக்குங்க. ஏன்னா உங்கள் படத்தை கொண்டு போய் பாட்டு தான் கொண்டு சேர்க்கும் மக்கள்கிட்ட. பார்வை ஒன்றை எப்போதுமே அந்த படத்தில் படம் மொக்க படமாக இருந்தாலும் பாட்டெல்லாம் கேளுங்க, எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். இன்றைக்கும் ஹரிகரனுடைய பாட்டெல்லாம் ரிப்பீட்டட் மோடில் கேட்கலாம், அந்த மாதிரியான பாடல்கள். ஸோ ஃபீனிக்ஸ் சூர்யா சேதுபதி நடித்து வெளியே இருக்கிற படம் மணாலரசு டைரக்ட் பண்ணுறாரு. மழை பிடிக்காத மனிதன் விஜய் மில்டனுடைய டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி நடிக்கிறாரு, மேகா ஆகாஷ் ஜோடியாக பண்ணுறாங்க, சரத்குமார், சத்யராஜ் இருக்கிறாங்க. இந்த படத்துடைய பாடல்கள் வேஸ்ட்டு. ஃபீனிக்ஸோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நீங்களும் ஒரு முறை, நல்லா இருக்குது. நிச்சயமாக படம் வந்ததுன்னா பெரிய சக்ஸஸை கொடுப்பாங்க, நம்புவோம். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.